It is a good life we lead, brother. At best, may it never change. And may it never change us. ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்னர் கேன்வேஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கார்னர் கேன்வே பேசுகிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் எபிசோட். இதில் வந்து நான் பாட்காஸ்ட் எப்படி கேட்க ஆரம்பித்தேன், அதேமாதிரி பாட்காஸ்ட் நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு எப்படி ஒரு ஐடியா வந்தது, அதேமாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் என்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்றது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எபிசோடில் பேச போகிறேன். ஸோ பாட்காஸ்ட்ன்றது வந்து நான் எப்போ கேட்க ஆரம்பிச்சேன்னா, குருபாய் சேனலில் வந்து ஒரு ப்ரோமோ பார்த்தேன். நான் மாதிரி எஸ்விகே கூட வந்து ஒரு கொலாப் எபிசோட் போட்டிருப்பாரு ஷங்கர் ஃபிலிம்ஸ் பற்றி. ஸோ இது என்ன புதுசாக பாட்காஸ்ட்னு ஒரு மீடியம் இருக்கு போல், கேட்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த எபிசோட் போய் கேட்டேன். கேட்டது வந்து அது வரைக்கும் இந்த ஷங்கர் ஃபிலிம்ஸ் மேலே ஒரு பார்வையை வேறு மாதிரி மாறிச்சு. இதுக்கு ஒரு நல்ல பெரிய ஃபேனாக இருந்தேன். ஸோ அந்த சில விஷயம்லாம் அவங்க மறைமுகமாக வச்சுருக்கிற அந்த இது அஜெண்டாலாம் புரியல. அந்த எபிசோட் கேட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. இந்த மாதிரிலாம் நிறைய கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குருபாய் பாட்காஸ்ட்ல இருக்கிற எல்லா எபிசோடும் கேட்டேன். அடுத்து அதே மாதிரி ஃபிளிப் பாட்காஸ்ட்ல 2 எபிசோட் இருக்கும், அதையும் கேட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால சரி ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டோம்ல எஸ்பிகேன்ட்டு, அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிகே பாட்காஸ்ட் போய் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ கேட்க ஆரம்பிச்சதுனால இது வரைக்கும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அவங்க பாட்காஸ்ட் ஒரு அடிக்ட் ஆயிட்டேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக மாறிட்டாங்க. ஏன்னா அப்போதான் வந்து நான் ஒரு சேஞ்சிங் பீரியட்ல இருந்தேன். இந்த தீஸ்ட்லேருந்து ஏத்திஸ்டாக மாறிட்டு இருந்தேன். தீஸ்ட்னா அந்த அளவுக்கு இல்லை, சும்மா கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தேன். நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, பெரியார்னா யாரு, அம்பேத்கர்னா யாரு, இந்த லெஃப்ட் ஐடியாலஜின்னு என்னதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்காஸ்ட் கேட்கறது மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்படியே சைட் பை சைடு வேற என்ன பாட்காஸ்ட்ல இவங்க மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தி மாடர்ன் அகாட்சுகி பாட்காஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்தது. ஸோ அவங்களது கேட்கும்போது அவங்களது எனக்கு வந்து பாட்காஸ்டில் எபிசோட்லாம் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிது. முக்கியமாக இந்த ராமர் பாலம் எபிசோடாக இருக்கட்டும், செக்ஸைடு பாட்காஸ்ட் கூட ஒரு 2 எபிசோடு 3 எபிசோட் கொலை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அது வரைக்குமே அந்த விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன். அந்த எபிசோட்லாம் கேட்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி பாரிசாலன்ற ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது யாரு என்ன பண்றாரு அப்படின்னு தெரியாமலே இருந்தது. பாரிசாலன் ஒழுகன்னு சொல்லிட்டு ஒரு 3 எபிசோட் போட்டிருந்தாங்க. அதுவும் கேட்கும்போது இந்த அளவுக்குலாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்குமே என்ன பாலிடிக்ஸ்னா என்ன, எதுக்குப்பா அதெல்லாம், நம்ம ஜாலியா இருப்போம், எதனா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கண்டுக்காமலே இருந்தான்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட்ல கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல, இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட பாட்காஸ்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் வேற என்ன பாட்காஸ்ட் இருக்கு, ஏத்திசம் பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடும்போது தான் சீம்ஸ் ராஜா பாட்காஸ்ட்ல இருந்து நான் என் நார்த்திகன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க. அந்த எபிசோட் கேட்க ஆரம்பிச்சேன், எப்படி ஒவ்வொருத்தரும் ஏத்திஸ்டா மாறினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க. அதை கேட்கும்போது அதில் ஒரு ஃபன் ஃபில்டான எபிசோடாக தெரிஞ்சது. அவங்க சீம்ஸ் ராஜாவாக இருக்கட்டும், கூட பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ட் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ரிமைனிங் எபிசோட்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தேன். முக்கியமாக இந்த வீரசாமி எபிசோட்லாம் இப்போ கூட உட்காந்து திருப்பி கேட்கலாம். நான் எவ்வளோ கேட்டேனே தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய கேட்டிருக்கேன். அவங்களோட அந்த மூவி ரோஸ்டாக இருக்கட்டும், முக்கியமாக பூமி ரோஸ்ட்டு, பீஸ்ட் ரோஸ்ட், அந்த மாதிரி அவங்க மூவி ரோஸ்ட் பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சீம்ஸ் ராஜா அண்ணனும் செந்தில் அண்ணனும் சேர்ந்து ஜாவா பழனியை புள்ளி பண்றது, எலைட் ஜாவா பழனின்னு சொல்லிட்டு காமெடி பண்றது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது கேட்கறதுக்கு.
இந்த பாட்காஸ்ட்ன்றது வந்து நைட்ல உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன். அது ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம். ஆனா நல்ல விதத்துல தான். ஏன்னா நெறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்பதான். ஸோ இவங்க 3 பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது, அடுத்து வேற என்ன பாட்காஸ்ட் இருக்குன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்விகேலேருந்து ஆசிராம் அண்ணன் யார் கூடலாம் கொலாப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேடும் போது என் கண்ணில் பட்டது வந்து ரேண்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட்டும், டிக்டாக் அனிஸ் பாட்காஸ்ட்டும். ஆசிராம் அண்ணன் வந்து அவங்க கூட ஒரு கொலாப் போட்டிருப்பாரு. ரிலீஜியஸ் ஆர் மில்கிங் மிஷின்ஸ்ன்ட்டு. அந்த எபிசோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் மை ஃபேவரட் சொல்லலாம். ஏன்னா அதுவும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதே மாதிரி அதுலயும் நிறைய விஷயம் போட்டு உடைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மதத்துலயும் இருக்கிற மூட நம்பிக்கைகள். முக்கியமா இந்த ராமர் எப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அது வரைக்குமே சும்மா ராமாயணம் பார்த்துட்டு, ஓ பரவாயில்ல நல்லா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு டார்க் ஸ்டோரி இருக்கிறது வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க எபிசோட்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் இதில் மெயினாக வந்து 5 தான் இருக்கும். எஸ்விகே, மாடர்ன் அக்காட்சி, சீம்ஸ் ராஜா, ரேண்டம் டாக்ஸ், டிக்டாக் நியூஸு. இவங்க 5 பாட்காஸ்ட் தான் நான் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பேன். நைட்டில் உட்காந்து கேட்கறது. ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் தனியாக தான் இருப்பேன். ஸோ அந்த தனியாக இருக்கும்போது ஒரு கூட ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைச்சது எனக்கு. ஸோ இவங்க 5 பாட்காஸ்ட் தான் நான் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பாட்காஸ்ட்டும் கேட்பேன். செக்ஸட் தமிழாக இருக்கட்டும், வாயில விட பாட்காஸ்ட், மண்டைக்குள்ளார் பாட்காஸ்ட், இவங்களாம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன். ஆனால் மெயினாக இவங்க ஃபர்ஸ்ட் அந்த 5 பாட்காஸ்ட்டை கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என்னாச்சு, மாடர்ன் அக்காட்சி பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு கொலாப் எபிசோட் போட்டிருப்பாரு. மல்டிவர்ஸ் ஆஃப் கிரிஞ்சினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டிருப்பாரு. அதில் தான் எனக்கு வீர உச்சிகா பாட்காஸ்ட்டும் எனக்கு அறிமுகமாச்சு. இப்போ இவங்க என்ன இன்னொரு புது பாட்காஸ்டாக இருக்கு, இவங்களது கேட்போம்னு சொல்லிட்டு போய் கேட்டது தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு திருச்சிற்றம்பலம் அனாலிசிஸ் கேட்டேன். நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு மூவி திருச்சிற்றம்பலம் மூவி ரோஸ்ட் தான் போட்டிருப்பாங்க போல. அந்த மூவியில் என்ன இருக்குது, ரோஸ்ட் பண்ண நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சரி இதுலேயும் நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ இருக்கு போல, அதான் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் கேட்க ஆரம்பிச்சது எனக்கு வந்து அது அந்த பாட்காஸ்டோட ஃபேன் ஆயிட்டேன்னு சொல்லலாம். முக்கியமாக ஓபிட்டோ சொல்கிற அந்த ஃபிலிம் நாலேஜாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. அது வரைக்குமே லெஃப்ட் ஐடியாலஜி பாட்காஸ்ட்டோ இல்லை மூவி ரோஸோ இல்லை ஏதோ ஃபன் இதுவாக இருக்கும். அந்த ஃபிலிம் நாலேஜ், அவரோட ஃபிலிம் நாலேஜ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஃபன் ஃபீல்டை கொண்டு போகிறது, அதே மாதிரி ஒருத்தருக்கு என்னெல்லாம் மூவியில் பிடிச்சிருந்துன்னு சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. அதே மாதிரி அவங்க ரிமைனிங் எபிசோட்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். முக்கியமாக இந்த லெஜண்ட் ரோஸ்டாக இருக்கட்டும், படையப்பா ரோஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நிறைய கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவங்க ஃபினாலே எபிசோட்லையும் நான் கேட்ட கொஷனுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அது அந்த ஃபினாலே கொஷனில் அவங்க தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபினாலே எபிசோட் கேட்டிருக்கும் போது தான் எனக்கு இன்னொரு பாட்காஸ்ட் ஒரு அறிமுகம் கிடைச்சது. யாருன்னா செவ்வாழை டாக்ஸ் பாட்காஸ்ட். அதுலேருந்து வெஜிடா வந்து பேசியிருப்பாரு. அப்போதான் தெரிஞ்சது மாதிரி சோலோவா தனியாக கூட பேசலாம் போல பாட்காஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஸோ அவரோட பாட்காஸ்ட்டும் போய் கேட்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னா இந்த ஸ்டார் கேசிங் எபிசோடு தான். ஸ்டார் கேசிங் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் எபிசோட்லாம் கேட்டேன் நான். அது ரிச்சி ஸ்ட்ரீட் கேட்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனால் பேருக்கு சென்னையில தான் இருக்கேனே தவிர இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்ன இருக்கும், என்ன இப்போ நிறைய வாங்கலாம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்தேன். இப்போ அந்த எபிசோட் கேட்டதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த செவ்வாழை டாக்ஸ் பாட்காஸ்ட்ல வந்து ஒரு வேற வேற ஒரு மாதிரியான ஃபீல் கிடைக்கும். சோலோ எபிசோட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸாக இருக்கும். எங்க இருந்து தான் இந்த மாதிரிலாம் டாபிக் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வேற இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் எடுத்து பேசுவார். ஸோ இவரோட அந்த சோலோ எபிசோட்ஸ்லாம் கேட்கும்போது தான் எனக்குள்ள ஒன்று தோணுச்சு. இந்த மாதிரி நமக்கு சில டாபிக்ஸ்லாம் தோணுது, இதை பற்றி யாரும் அவ்வளோ கவர் பண்ணல, நம்ம ஏன் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிடலாம், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது யாரும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்காஸ்ட்ன்ற மீடியம் வந்து அவ்வளோ பரிச்சயம் ஆகலை. நான் வந்து ஆல்ரெடி 1 இயராக கொஞ்சம் கேட்டுருக்கிறதுனால எனக்கு ஒரு
தெளிவு இருந்தது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை பாட்காஸ்ட் பற்றி. ஸோ நான் நினச்சேன், சரி எதுக்கு டீமாக பேசணும், நம்மளும் சோலோவாக பேசலாம். நமக்கு தோன்ற டாபிக்ஸ் வந்து நம்ம சோலோவாக பேசிட்டு போயிடலாம், யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. சரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு நாள் அப்படியே ஐடியாலே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்ன நினைச்சேன்னு தெரியல, திடீர்னு சரி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஆங்கர் எஃப்எம்ல அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு, அதே மாதிரி ட்ரெய்லர்னு சொல்லிட்டு சும்மா இந்த அசாசின்ஸ் கிரீட் 2 டைட்டில் கார்டு போடும்போது ஒரு சீன் அப்படியே ஆடியோ மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு, கவர் ஆர்ட்னு சொல்லிட்டு சும்மா பிக்சார்ட்ல ஒரு எடிட் போட்டு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சேன். சரி, எனக்கு அசாசின்ஸ் கிரீட் 3 கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் கானர் கென்வேயோட சூட் கூட சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவர் பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானர் கென்வே பாட்காஸ்ட் அப்படின்ட்டு பேருக்கு ரொம்ப பெருசாலாம் யோசிக்கல. சும்மா அப்படியே நம்ம ஐடென்டிட்டி பேரே அப்படியே கையில் பாட்காஸ்ட்னு வச்சுட்டேன் நான். ஸோ கானர் கென்வேஸ் பாட்காஸ்ட்னு வச்சுட்டேன். ஸோ அன்னைக்கு தோணுன ஒரே நாளில் ஆங்கர் எஃப்எம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி, அதுக்கு நான் என் பர்சனல் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அவங்களெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி, பாட்காஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி, அவங்கள ஸ்டோரி டேக் பண்ணி, அதை ரீஷேர் பண்ணி எனக்கு டக்குன்னு ஃபாலோவர்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு 20 ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். ஒவ்வொரு நாளும் ஃபாலோவர்ஸ் ஏறும்போது, ஏன்னா அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. நானும் எபிசோட் கூட ரிலீஸ் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாட்டு விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டோம், ஃபாலோவர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது, பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் தான் இந்த என்னென்ன டாபிக்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ரெடி பண்ணி, அதேமாரி எபிசோடுக்கு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி இந்த எபிசோடில் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன். சரி ரெக்கார்ட் பண்ணலான்றப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா பேசினேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சது, ரொம்ப ரோல் ஆக ஆரம்பிச்சது. இது என்னடா இது, சரி திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பாதியில் அப்படியே ஒரு மாதிரி ரோல் ஆகும், அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே விட்டுரும் நான். சரி நெக்ஸ்ட் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தள்ளி போட்டு இருந்தது. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் பாட்காஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணவே இல்லையே சொல்லிட்டு எல்லாரும் கேட்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ ப்ரோ எபிசோடுன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி நமக்கு எடுத்தோடனே சோலோவாக பேச வராது, ஃபர்ஸ்ட் இயர் கூட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த செவாலி டாக்ஸ் பாட்காஸ்ட்ல வெச்சிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாரு. சரி நானும் அவருக்கும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் இது பண்ணி இந்த மாதிரி பேசலாம்னு நினைக்கும்போது அப்போதான் இந்த கோல்டு வேற வந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த நாளில் பேசலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் நடுவில் என்னோட பர்சனல் ஒர்க்னால அது ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஹெல்த் கண்டிஷன் வேற மாதிரி மாறிச்சு, தொண்டெல்லாம் கட்டி ஒரு மாதிரி பேன்னு சுற்றிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ இப்போதான் இப்போ ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டு இருந்தேன். அப்போதான் வியூபி டிஸ்கார்ட் சர்வரில் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சோலோவே போடுங்க, சோலோ பாட்காஸ்ட் தானே, ஃபர்ஸ்ட் எபிசோட் சோலோவே போடுங்க, அதுக்கப்புறம் கொலாப்லாம் போடலாம்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி தடுமாறுன்னு சொல்லும்போது நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும், நாங்களும் ஒரே டேக்ல எல்லாரும் படிக்கிறது இல்லை, அப்போ பேசுறது அப்படியே கட் பண்ணி வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தவன் தான் இப்போ திருப்பி இன்ட்ரெஸ்ட் எடுத்து, சரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எபிசோட் போட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்லாம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இன்ட்ரோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த இன்ட்ரோ எபிசோட்க்கு அடுத்து எபிசோட்ஸ் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக சோலோ எபிசோட்ஸ் வரும். சில எபிசோட்லாம் தனியாக பேசுன நல்லா இருக்காது, அது யாராவது கொலாபோ வேறு பாட்காஸ்ட்லேருந்து கொலாபோ இல்லை ஏதாவது கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து பேசுகிற மாதிரி வரும். ஸோ மெயினாக இந்த பாட்காஸ்ட்டில் என்ன டாபிக்ஸ்லாம் பேச போகிறேன்னா, மெயினாக இந்த மார்வல் அண்ட் டிசி மூவிஸ் பற்றி பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் அவங்க எம்சியூ டிசியோட பிக்கெஸ்ட் ஃபேனுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவிஸில் குறை நிறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வர நிறைய விஷயம்
மாறிட்டே வருது. எம்சியூவா இருக்கட்டும் சரி, டிசியாவா இருக்கட்டும் சரி, ரெண்டுத்துலயும் மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போதான் காமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 இதோட காமிக்ஸ். இந்த காமிக்ஸ்ல நான் படிச்ச காமிக்ஸ் பத்தி பேசலாம். முக்கியமா இந்த சீக்ரெட் வார்ஸ், சீக்ரெட் இன்வேஷன், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லா படம் பார்த்துருப்பீங்க. காமிக்ஸ் அவ்வளோ படிச்சிருக்கு, யாரும் அவ்வளோ படிச்சிருப்பாங்களான்னு தெரில. ஸோ அந்த காமிக்ஸ் படிச்சுட்டு அதை வச்சு வேணா ஒரு எபிசோட் போடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா கேம்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். இந்த மாதிரி மார்வல், டிசி, கேமிங்கு, அப்போ ரேண்டம் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் கேமிங் போட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, நான் ஒரு மொரட்டு கேமரா இருப்பேன், யாரா அவன் மொரட்டு கேமரா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு, வாலரண்ட்ல ஆடுவான், கால் ஆஃப் டியூட்டில ஆடுவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது ஒரு அம்மா லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் தான். அந்த லேப்டாப்ல என்னால் அதிகபட்சம் ஆட முடிஞ்ச கேம் என்னன்னா டூம் ரைடர் 2013 வந்த கேம் தான். ஸோ நான் வந்து அவ்வளோ பெரிய கேமர்லாம் இல்லை. நான் ஆடின கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கையளவு ஒரு சின்ன கேம்ஸ் தான். அது இன்னும் 2013 முன்னாடி வந்த கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து கேமிங்னா நான் ஆடின கேம்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். தவிர கேம்ஸ்னா இந்த ட்ரிபிள் ஏ டைட்டில் கேம்ஸாக இருக்கட்டும், ஜிடிஎஃப் அதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பேசுவேன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி புதுசாக சிஸ்டம் வாங்கினாலோ அது அந்த கேம்ஸ்லாம் ஆடும்போது அந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது தான். மெயினாக கேமிங்னா என்னோட பர்சனல் இதில் நான் என்னென்ன கேம்ஸ் ஆடினேன், அதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, என்ன என்ஜாய் பண்ணுன்றது தான் அந்த இதில் பேச போகிறேன். ஸோ அடுத்து இந்த ரெண்டும் இல்லாமல் மெயினாக அடுத்து ரெண்டும் இல்லாமல் வேற என்னன்னா இந்த ரேண்டமாக ஏதாவது எனக்கு தோன்ற டாபிக்ஸ்னா மூவி ரோஸ்ட்டு, அதே மாதிரி இன்னொரு சில டாபிக்ஸில் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நடுவில் அப்படியே ஒரு ஃபில்லர் மாதிரி வரும்னு வச்சுக்கலாம். மெயினாக இந்த மார்வல், டிசி அண்டு கேம்ஸ் பற்றி தான். ஸோ அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த 4 hours 5 ஹவர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் சோலோவாக பேச முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 40 minutes வரும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அவங்க பாட்காஸ்ட்லாம் எபிசோட்லாம் கேட்டுட்டு நடுவில் இந்த பிரேக் மாதிரி என் பாட்காஸ்ட் கேட்பீங்க நம்புகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நிறைய ரோல் ஆகியிருக்கலாம், நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஃப்யூச்சரில் போக போக அதை வந்து எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கூடிய விரைவில் டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எபிசோட போடணும், அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் சர்வரெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை டிஎம் கூட பண்ணலாம். ஸோ கூடிய விரைவில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். Until then, Connor Kenway signing off. ஸ்டார்டிங்ல ஒரு தப்பு வளரனே. ஃபர்ஸ்ட் போ. ஹாய் கைஸ், வெல்கம் டு. இதுல இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வளரும் பேசணும்டா, ஸ்டார்டிங் முடியும். ஸோ பாட்காஸ்ட்ல வந்து ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்னர் கென்வே பாட்காஸ்ட். நான் உங்க கார்னர் கென்வே சொல்லணும்ல. இன்ட்ரோடக்ஷனுக்கே இவ்வளோ திக்கி திணறி ரோல் ஆகி இவ்வளோ அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கே. இன்னும் எபிசோட்ரால் ரிலீஸ் பண்ணி சீசனா போய் Spotify ஈவெண்ட்ல போய் எப்போ இந்த குட்டீஸ் எல்லாம் வாங்குறது? அவசரப்பட்டுட்டோமோ?